Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டெஸ்ட் ப்ராசஸ் இன் கான்டெக்ஸ்ட். இந்த டைட்டிலை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் டைட்டில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. டாக்குமெண்ட்டை எழுதுனது யார், ரிவ்யூ பண்ணது யார், இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டில் இருந்தாங்க, சத்தியமாக ஐடியாவே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் சுற்றி எழுதி வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலோட அர்த்தம் என்னன்னா, டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்தது. நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த டெஸ்ட் ப்ராசஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி யூனிவர்சல் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் கிடையாதுன்னு ஒரு பாயிண்ட்டை பேசியிருந்தோம்ல, அதை தான் திருப்பி இன்னும் சுற்றி எழுதியிருக்காங்க. ஃபைன். ஸோ என்னென்ன கான்டெக்ஸ்டுவல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல். கரெக்டாக? இப்போ நீங்கள் வாட்டர்ஃபால் எடுத்தீங்கன்னா அது ஒரு விதமான டெஸ்டிங் அப்ரோச்சை எடுக்க போகுது. அஜைல் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு விதமான டெஸ்டிங் அப்ரோச் எடுக்க போகுது. இன்னும் வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல் இன்னொரு அப்ரோச் எடுக்க போகுது. கரெக்டாக? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் மெத்தடாலஜிஸ் இது எல்லாமே இந்த டெஸ்ட் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். என்னென்ன லெவல் ஆஃப் டெஸ்டிங்லாம் பண்ணணும் அண்ட் அந்த லெவலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிற ஒரு அப்ரோச். அந்த ப்ராடக்ட் என்ன ஆர் அந்த ப்ராஜெக்ட்டு அதில் என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் என்னென்னலாம் ரிஸ்க் வரலாம் அப்படின்ற அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. ஓகேவா? உங்களோட ப்ராடக்டோட பிஸ்னஸ் டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிபே இல்லை பேடிஎம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸ் டொமைனு. கரெக்டாக? வாட்ஸ்அப்பு இல்லை மெசஞ்சரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் டொமைனில் வந்துடும். ஸோ உங்கள் ப்ராடக்டோட ஆர் உங்கள் ப்ராஜெக்டோட பிஸ்னஸ் டொமைன் ஒரு ஃபேக்டராக அமையலாம். இது போக ஆப்ரேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது இது செய்கிறதுக்கு, எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, இல்லை எவ்வளோ டைம் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இந்த பட்ஜெட்டில் இந்த ரிசோர்ஸில் இவ்வளோ டைமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்னலாம் காம்ப்ளெக்சிட்டிஸ் வரலாம், எதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு கான்ட்ராக்டை போட்டிருக்கோம். இல்லைன்னா ஒரு ரெகுலேட்டரி பாடி இதுக்குன்னு இருக்குன்னா, ஓகே, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா, ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெகுலேட்டரி பாடிக்குள்ளே போகணும். நீங்கள் எந்த அளவுக்குலாம் டேட்டா வாட்டையை போடணும், எந்த அளவுக்குலாம் டேட்டா வாட்டையை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கலாம். கரெக்டாக? நம்ம காருக்கு வந்து இப்போ ஸ்மோக் எமிஷன் எந்த அளவுக்குலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும்ல. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெகுலேட்டரி பாடி இருக்கும். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணுறது. இது போக நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கலாம், ப்ராக்டிசஸ் இருக்கலாம். இதெல்லாம் முடிச்சாதான் எங்கள் கம்பெனிலேருந்தே வெளியில் போகும், இன்டர்னலாக ஒரு ஆடிட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளைண்ட்டுக்கே அதை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல்ஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கலாம். இது மறுபடியும் அதை தான் ரெக்வயர்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் முன்ன சொன்ன இந்த ரெகுலேட்டரி, கான்ட்ராக்சுவல் இது எல்லாமே திரும்பி ஒரே பாயிண்ட்டை தான் பேசியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு, இந்த டெஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துக்கிட்டாலும் டெஸ்ட் ப்ராசஸில் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். என்னென்ன ஆக்டிவிட்டி டெஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த டாஸ்க்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகேவா? நம்ம டெஸ்ட்டுக்குன்னு பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ், நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பேஸாக எந்தெந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அண்ட் டெஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் இந்த டெஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு ட்ரேசபிலிட்டி. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, இப்போது இந்த ஒர்க்கை நான் இந்த ஆக்டிவிட்டியில் பண்ணுறப்போ எந்த ப்ராடக்டில் எந்த லைனை வந்து இந்த ஒர்க் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரேசபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பேச போகிறோம். எனக்கே தெரியும் இது வரட்டு தியரி அண்ட் ட்ரை சப்ஜெக்ட் தான். பட் சர்டிஃபிகேஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஒர்க் பண்ணுறதுக்கு இது தேவையான்னு கேட்டால் சத்தியமே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த சர்டிஃபிகேஷனும் தேவையில்லை. தெரியாதனமாக இந்த கோர்ஸை எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவோம். நான் என்னோட கான்செப்டை உள்ளே சொல்கிறதுனா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வந்துடுவேன். சர்டிஃபிகேஷன் நீங்கள் எழுதுகிறப்போ இந்த மெட்டீரியலில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னோட கருத்து எல்லாத்தையும் உள்ளே புகுத்தி இதில் வந்து நீங்கள் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் உள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், பட் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு ஃபைன் பண்ண தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.